கடையநல்லூர் அருகே தனியார் பள்ளி வளாகத்தில் கார் மோதி ஏற்பட்ட விபத்தில் 5 வயது சிறுமி உயிரிழந்தது குறித்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டம் சிந்தாமணி பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியில் படித்து வரும் 5 வயது சிறுமி சிவயாழினி என்ற குழந்தை பள்ளி முடிந்து வெளியில் வரும் பொழுது பள்ளி வளாகத்திற்குள் சென்ற கார் சிறுமி சிவயாழினி மீது மோதியுள்ளது. இதில் படுகாயமடைந்த சிறுமி சிவயாழினி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்நிலையில் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி உயிரிழந்த சிறுமியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கொல்லம் திருமங்கலம் தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இந்த சாலை மறியல் காரணமாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை மேற்கொண்டனர். 5000 ரூபாய் கொடுத்தால் ஓட்டு போட்டு விடுவார்கள் என்பதற்காக வரும் சந்ததியின் தலைமீது கடன் சுமையை ஏற்றுவது நியாயமா என ஊத்தங்கரையில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை 4 முனை சந்திப்பு பகுதியில் நாம் தமிழர் கட்சியின் சட்டப்பேரவை தேர்தல் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்த பின்னர் சிறப்புரையாற்றினார். அப்போது இந்தியாவிலேயே அதிகப்படியான விதவைகள் உள்ள மாநிலம் தமிழ்நாடுதான் என தெரிவித்த அவர், தமிழக இளைஞர்களை மது, கஞ்சா உள்ளிட்ட போதைக்கு அடிமையாக்கும் திராவிட கட்சிகளுக்கு வாக்களிக்க வேண்டுமா என்பது குறித்து மக்கள் சிந்திக்க வேண்டும் என வலியுறுத்தினார். தொடர்ந்து தேர்தலுக்கு முன் 5000 ரூபாய் கொடுத்தால் ஓட்டு போட்டு விடுவார்கள் என்பதற்காக வரும் சந்ததியின் தலை மீது கடன் சுமையை ஏற்றுவது நியாயமா என கேள்வி எழுப்பிய அவர், தான் ஓட்டுக்காக பேசவில்லை, நாட்டுக்காக பேசுவதாக தெரிவித்தார். சசிகலாவால் முதலமைச்சரானவர் எடப்பாடி பழனிசாமி, ஆனால் மக்களால் முதலமைச்சராக்கப்பட்டவர் மு.க. ஸ்டாலின் என தேனியில் முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் தெரிவித்தார். தேனி மாவட்டம் ஏ. புதுப்பட்டி பகுதியில் நடைபெற்ற தமிழ்நாடு தலைகுனியாது என்ற தலைப்பில் பிரச்சார பொதுக்கூட்டம் வடக்கு மாவட்ட செயலாளர் தங்க தமிழ்செல்வன் தலைமையில் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம், தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மக்களை சந்தித்த போது பெரும் எழுச்சியை கண்டதாகவும் அந்த எழுச்சி தேனியில் எதிரொலிப்பதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா மற்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆகியோர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என தெரிவித்த அவர், எடப்பாடி பழனிசாமி சசிகலாவால் முதலமைச்சராக்கப்பட்டவர் என்று விமர்சித்தார். மேலும் கடந்த 10 ஆண்டுகளாக மோடியின் ஆட்சியில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 8% மட்டுமே உள்ளது என்று சுட்டிக்காட்டி பேசிய அவர், முதலமைச்சர் ஸ்டாலினின் 5 ஆண்டுகால ஆட்சியில் தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சி 11% உயர்ந்துள்ளது என பெருமை பேசினார். மதுரை மாவட்ட தொகுதிகளில் மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் 200 தொகுதிகளுக்கு மேல் திமுக வெற்றி பெறும் என அமைச்சர் மூர்த்தி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் சோழவந்தான் தொகுதி திமுக சார்பில் செயற்வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கிய பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் மூர்த்தி, இன்னும் 3-4 நாட்களில் முதலமைச்சர் வேட்பாளர்களை அறிவிப்பார் என்றும், தேர்தல் பணியில் முழு கவனம் செலுத்தினால் மதுரை மாவட்ட தொகுதிகளில் மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் 200 தொகுதிகளுக்கு மேல் திமுக வெற்றி பெறும் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து திமுக கூட்டணி வலுவான கூட்டணி என தெரிவித்த அவர், அந்த கூட்டணிக்கு மேலும் வலு சேர்க்கும் வகையில் செயல்பட வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் ஒரு காலத்தில் அதிமுகவின் கோட்டையாக இருந்த சோழவந்தான் தற்போது திமுகவின் கோட்டையாக மாறியுள்ளது என பெருமை பேசிய அவர், சோழவந்தான் தொகுதியில் மீண்டும் ஒரு வெற்றி சரித்திரத்தை படைக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். முதலமைச்சர் என்ன சொல்றாரோ அதை நாம ஜெயிக்க வேண்டியதுதான் நம்முடைய கடமை. வேட்பாளர் அறிவிக்கிறது முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அறிவிக்கணும், சரியா? அதனால நம்ம தேர்தல் பணியில முழு கவனம் செலுத்தி அதை மிக பிரமாண்டமாக நம்ம 4 தொகுதி வைக்கணும். 10 தொகுதி 17 ஜெயிக்கணும், 200 தொகுதிக்கு மேல வரணும். ஆனாலும் நம்ம தொகுதியில போட்டி போட்டு வேலை பார்க்கறதுக்காகத்தான் நேற்றைக்கு பகுதியில் நடந்த கூட்டமாக இருந்தாலும் இன்னைக்கு உடனே தொகுதி கூட்டத்தை போட்டிருக்கோம். கிழக்கு தொகுதி கூட நாளை மதியம் போட்டிருக்கோம். அதனால எல்லாரையும் உங்களை பார்த்துட்டே இருந்தாங்க, அந்த தொடர்பு எழுதிக்கிட்டே இருக்கோம். அந்த வேலை என்ன பார்த்துருக்கீங்க, எவ்வளவு செஞ்சிருக்கீங்க, இப்ப குடும்ப கணக்கு எடுத்துக்கிட்டீங்களா? தமிழக அரசால் கல்வி, மருத்துவம், போக்குவரத்தின் தரத்தை உயர்த்த முடியவில்லை என்றும், மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியவில்லை என்றும் திருப்பத்தூரில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார்.
திருப்பத்தூரில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தமிழகத்தில் உள்ள திமுக, அதிமுக, தவேக ஆகிய 3 கட்சிகளிலிருந்தும் நாம் தமிழர் கட்சி முரண்படுவதற்கான காரணங்கள் குறித்து எடுத்துரைத்த அவர், வாக்குக்கு பணம் கொடுக்கும் இடத்தில்தான் ஊழல் லஞ்சத்தின் விதை ஊன்றப்படுகிறது என்றும், அதனால் சேவை ஜனநாயகம் இறந்து பிணநாயகம் ஏற்படும் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து தமிழகத்தில் போக்குவரத்து துறைக்கு 1 லட்சம் கோடி ரூபாய், மின்சாரத்துறைக்கு 1.50 லட்சம் கோடி ரூபாய் கடன் உள்ளதாக தெரிவித்த அவர், தமிழக அரசால் கல்வி, மருத்துவம், போக்குவரத்தின் தரத்தை உயர்த்த முடியவில்லை என்றும், மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். அப்போ வாக்குக்கு காசு கொடுக்கறதுல பெரிய பொருளாதார வலிமை இல்லாத போது எங்கள் ஒவ்வொரு கட்டமும் வளர்ந்து வந்தோம். அண்ணன் கமல் வரும்போதும் ஐயத்தினர் வரும்போதும் 4, 3, 5 பேர் போட்டிருக்கும் போதும் நாங்கள் அச்சாதாரா இருந்ததுமே வளர்ந்தா வந்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.